அத்தியாயம் 8. உங்கள் நம்பிக்கைகளுடன் இணைந்து செயல்படுதல். இப்போது உங்கள் முன் உள்ள பணி, 7வது அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 5 அடிப்படை உண்மைகளை உங்கள் மனச்சூழலில் ஒரு செயல்பாட்டு மட்டத்தில் சரியாக ஒருங்கிணைப்பதாகும். அதைச் செய்ய உங்களுக்கு உதவ நம்பிக்கைகள், அவற்றின் தன்மை, பண்புகள் மற்றும் குணாதிசயங்களை ஆழமாக பார்ப்போம். எவ்வாறாயினும், நாங்கள் அதை செய்வதற்கு முன், இதுவரை வழங்கப்பட்ட முக்கிய கருத்துக்களை மிகவும் தெளிவான மற்றும் நடைமுறை கட்டமைப்பிற்குள் மதிப்பாய்வு செய்து ஒழுங்கமைப்பேன். இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வது மற்றும் அடுத்த 2 அத்தியாயங்கள் ஒரு வர்த்தகராக உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் புரிந்து கொள்வதற்கான அடித்தளத்தை உருவாக்கும். மிக அடிப்படையான மட்டத்தில் சிக்கலை வரையறுத்தல். சந்தை என்பது வெறுமனே மேல் மற்றும் கீழ் நடுக்கங்களின் வரிசையாகும். வடிவங்கள். தொழில்நுட்ப பகுப்பாய்வு இந்த வடிவங்களை விளிம்புகள் என வரையறுக்கிறது. ஒரு விளிம்பு என வரையறுக்கப்பட்ட எந்த ஒரு குறிப்பிட்ட வடிவமும் சந்தை ஒரு திசையில் மற்றொன்றை நோக்கி நகரும் அதிக நிகழ்தகவு உள்ளது என்பதற்கான அறிகுறியாகும். இருப்பினும் இங்கே ஒரு பெரிய மனமுரண்பாடு உள்ளது, ஏனெனில் ஒரு முறை நிலைத்தன்மையை குறிக்கிறது அல்லது குறைந்தபட்சம் ஒரு நிலையான விளைவை குறிக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் ஒரு தனித்துவமான நிகழ்வு. அவை ஒரு நிகழ்விலிருந்து அடுத்த நிகழ்விற்கு ஒரே மாதிரியாக தோன்றலாம் அல்லது அளவிடலாம், ஆனால் ஒற்றுமைகள் மேற்பரப்பில் மட்டுமே இருக்கும். ஒவ்வொரு வடிவத்திற்கும் பின்னால் உள்ள அடிப்படை சக்தி வர்த்தகர்கள் மற்றும் ஒரு உருவாக்கத்திற்கு பங்களிக்கும் வர்த்தகர்கள். அடுத்தவருக்கு பங்களிக்கும் வர்த்தகர்களிடமிருந்து முறை எப்போதும் வேறுபட்டது. எனவே ஒவ்வொரு வடிவத்தின் முடிவும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய சீரற்றதாக இருக்கும். நமது மனதில் உள்ளார்ந்த வடிவமைப்பு பண்பு உள்ளது, அசோசியேஷன் மெக்கானிசம். இந்த முரண்பாட்டை சமாளிப்பது கடினம். இப்போது இந்த விளிம்புகள் அல்லது அவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வடிவங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாய்கின்றன. சந்தையை உள்ளே நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும், ஒரு வர்த்தகத்தை கீறி லாபம் எடுப்பதற்கும் இழப்பை குறைப்பதற்கும் அல்லது கூட்டி அல்லது குறைப்பதற்குமான வாய்ப்புகளின் முடிவில்லாத ஓட்டமாக மாற்றுகிறது. ஒரு நிலையில் இருந்து வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், சந்தையின் கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு கணமும் வர்த்தகர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் நம் சார்பாக ஏதாவது செய்ய வாய்ப்பளிக்கிறது. விதிமுறைகளை வரையறுத்தல் ஒவ்வொரு இப்போது தருணத்தையும் நமக்காக அல்லது செய்யக்கூடிய வாய்ப்பாக கருதுவதை எது தடுக்கிறது? நாம் செய்யும்போது கூட சரியாக செயல்பட வேண்டுமா? எங்கள் அச்சங்கள். நமது அச்சங்களுக்கு என்ன காரணம்? இது சந்தை அல்ல என்பது எங்களுக்கு தெரியும், ஏனென்றால் சந்தையின் கண்ணோட்டத்தில் மேல் மற்றும் கீழ் நடுக்கங்கள் மற்றும் அவை உருவாக்கும் வடிவங்கள் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ சார்ஜ் செய்யப்படவில்லை. இதன் விளைவாக மேல் மற்றும் கீழ் நடுக்கங்கள் நம்மை எதிலும் நுழையச் செய்யும் திறன் இல்லை. குறிப்பிட்ட மனநிலை, எதிர்மறை அல்லது நேர்மறை, நமது புறநிலையை இழக்கவும், பிழைகள் செய்யவும் அல்லது வாய்ப்பு ஓட்டத்திலிருந்து நம்மை வெளியேற்றவும். எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட மனநிலையை நாம் அனுபவிக்கும் சந்தை அல்ல என்றால் அதற்கு என்ன காரணம்? நாம் உணரும் தகவலை வரையறுத்து விளக்குவது. அப்படியானால் நாம் எதை உணர்கிறோம், அந்த தகவலை எப்படி வரையறுத்து விளக்குகிறோம் என்பதை எது தீர்மானிக்கிறது? நாம் எதை நம்புகிறோம் அல்லது எது உண்மை என்று கருதுகிறோம்? சந்தை தகவலை உணரவும் வரையறுக்கவும் விளக்கவும் செய்கிறது. நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதற்கு ஒத்ததாக இருக்கிறது. நாம் எதை நம்புகிறோம் அல்லது உண்மை என்று கருதுகிறோம்? எதிர்பார்ப்புகள் சில எதிர்கால தருணங்களில் முன்வைக்கப்படும் நம்பிக்கைகள். 2 தகவல் தொகுப்புகள் வெளியிலும் உள்ளேயும் தானாகவே இணைக்கப்படும். இந்த இணைப்பு ஏற்படுத்தப்படும் போது அது எந்த நம்பிக்கை, மகிழ்ச்சி, பயம், பயங்கரவாதம், ஏமாற்றம், வருத்தம், துரோகம் போன்றவை தூண்டுகிறது. இது நமக்குள் ஏற்கனவே உள்ளதைப் போலவே வெளியில் இருப்பது போல் தெரிகிறது. நம் மனநிலைதான் நமக்கு வெளியே, சந்தையில் எதை உணர்ந்தாலும் அது மறுக்க முடியாததாகவும் கேள்விக்கு அப்பாற்பட்டதாகவும் தோன்றும். நமது மனநிலை எப்போதும் முழுமையான உண்மை. நான் நம்பிக்கையுடன் உணர்ந்தால் நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். நான் பயப்படுகிறேன் என்றால் நான் பயப்படுகிறேன். எந்த நேரத்திலும் நம் மனதிலும் உடலிலும் பாயும் ஆற்றலின் தரத்தை நாம் மறுக்க முடியாது. நான் எப்படி உணர்கிறேன் என்பது மறுக்க முடியாத உண்மையாக எனக்கு தெரியும் என்பதால், அதே நேரத்தில் எனக்கு வெளியே நான் என்ன உணர்கிறேன் என்ற உண்மையையும் நான் அறிவேன் என்று நீங்கள் கூறலாம். பிரச்சனை என்னவென்றால், நாம் எப்படி உணர்கிறோம் என்பது எப்போதுமே முழுமையான உண்மை. ஆனால் நம் மனநிலை அல்லது உணர்வை தூண்டிய நம்பிக்கைகள் இருக்கலாம் அல்லது இருக்கலாம். எந்த நேரத்திலும் சந்தையில் இருக்கும் சாத்தியக்கூறுகளுடன் ஒப்பிடும்போது உண்மை. சிறுவன் மற்றும் நாயின் உதாரணத்தை நினைவுகூருங்கள். ஒருவன் தனது விழிப்புணர்வு துறையில் வந்தபோது அவன் உணர்ந்த விதத்தின் காரணமாக
முதலில் சந்திக்கும் ஒவ்வொரு நாயும் அச்சுறுத்தும் ஒரு முழுமையான உண்மையை சிறுவன் தெரிந்தான். இந்த மற்ற நாய்கள் அவரது பயத்தை ஏற்படுத்தவில்லை. அவரது எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட நினைவகம் சங்கத்துடன் இணைந்து செயல்படுவது மற்றும் அவரது வலி தவிர்ப்பு பொறிமுறையானது அவரது பயத்தை ஏற்படுத்தியது. சுற்றுச்சூழலின் கண்ணோட்டத்தில் இருந்த சாத்தியக்கூறுகளுடன் ஒத்துப்போகவில்லை என்றாலும் உண்மையின் சொந்த பதிப்பை அவர் அனுபவித்தார். நாய்களின் இயல்பு பற்றிய அவரது நம்பிக்கை நாய்களால் வெளிப்படுத்தப்படும் சாத்தியமான பண்புகள் மற்றும் பண்புகளுடன் ஒப்பிடுகையில் குறைவாகவே இருந்தது. ஆயினும் அவர் ஒரு நாயை எதிர்கொண்ட சமயங்களில் அவர் அனுபவித்த மனநிலை அவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்பதை அவர் தெரிந்தார் என்று நம்ப வைத்தது. இதே செயல்முறையானது சந்தையிலிருந்து எதை எதிர்பார்க்க வேண்டும் என்பதை நாம் சரியாக தெரியும் என்று நம்ப வைக்கிறது. உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு கணத்திலும் அறியப்படாத சக்திகள் எப்போதும் செயல்படுகின்றன. பிரச்சனை என்னவென்றால் என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்று நாம் தெரியும் என்று நினைக்கும் நொடியில் அறியப்படாத அனைத்து சக்திகளையும் எடுத்துக்கொள்வதை நிறுத்திவிட்டு அந்த சக்திகளால் உருவாக்கப்பட்ட பல்வேறு சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு இருக்கிறோம். அறியப்படாத சக்திகள் எதிர்காலத்தை பற்றிய அவர்களின் நம்பிக்கைகளின் அடிப்படையில் வர்த்தகத்தில் நுழைய அல்லது வெளியேற காத்திருக்கும் பிற வர்த்தகர்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் விலை இயக்கத்தில் ஒரு சக்தியாக செயல்படும் திறன் கொண்ட அனைத்து வர்த்தகர்களின் மனதையும் நாம் படிக்கும் வரை சந்தையிலிருந்து என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்பதை நாம் உண்மையில் அறிய முடியாது. மிகவும் சாத்தியமான சாத்தியம் இல்லை. வர்த்தகர்களாகிய நாம் சந்தையிலிருந்து என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்ற எந்த வடிவத்திலும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாது. ஒரு விளிம்பின் தோற்றம், ஒலி அல்லது உணர்வு என்ன என்பதை நாம் சரியாக அறிந்து முடியும். ஒரு வர்த்தகம் செயல்பட்டால் நாம் எப்படி லாபம் எடுக்கப் போகிறோம் என்பதற்கான குறிப்பிட்ட திட்டம். ஆனால் அவ்வளவுதான். நமக்கு தெரியும் என்று நாம் நினைப்பது சந்தை என்ன செய்யப் போகிறது என்று விரிவடையத் தொடங்கினால் நாம் சிக்கலில் இருக்கிறோம். மேலும் சந்தையிலிருந்து என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்ற எதிர்மறையான கட்டணத்தில் நாம் விளக்குவதற்கு வழிவகுக்கும். ஆனால் நம் சார்பாக ஏதாவது செய்ய ஒரு வாய்ப்பு. குறிக்கோள்கள் என்ன? இறுதியில் நிச்சயமாக பணம் சம்பாதிப்பதே அனைவரின் நோக்கமாகும். ஆனால் வர்த்தகம் என்பது பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு விஷயமாக இருந்தால் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டிய அவசியமில்லை. வெற்றி பெறும் வர்த்தகம் அல்லது தொடர்ச்சியான வெற்றிகரமான வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு முற்றிலும் திறமை தேவையில்லை. மறுபுறம் நிலையான முடிவுகளை உருவாக்குவதற்கும் நாங்கள் உருவாக்கியதை வைத்துக்கொள்வதற்கும் திறமை தேவைப்படுகிறது. தொடர்ந்து பணம் சம்பாதிப்பது என்பது சில மனத்திறன்களை பெறுதல் மற்றும் தேர்ச்சி பெறுதல் ஆகியவற்றின் துணைப்பொருளாகும். இதை நீங்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொள்கிறீர்களோ அதே அளவிற்கு நீங்கள் பணத்தில் கவனம் செலுத்துவதை நிறுத்திவிட்டு இந்த திறன்களில் தேர்ச்சி பெற உங்கள் வர்த்தகத்தை எப்படி ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் என்பதில் கவனம் செலுத்துவீர்கள். திறன்கள் என்ன? நிலைத்தன்மை என்பது ஒரு கவலையற்ற புறநிலை மனநிலையின் விளைவாகும். அங்கு சந்தை நமக்கு எதை வழங்குகிறதோ அதை அதன் கண்ணோட்டத்தில் எந்த ஒரு இப்போது தருணத்திலும் உணர்ந்து செயல்படுவதற்கு நம்மை நாமே உருவாக்கிக் கொள்கிறோம். கவலையற்ற மனநிலை என்றால் என்ன? கவலையற்றது என்றால் தன்னம்பிக்கை, ஆனால் பரவசம் இல்லை. நீங்கள் கவலையற்ற மனநிலையில் இருக்கும்போது எந்த ஒரு பயமோ தயக்கமோ அல்லது எதையும் செய்ய வேண்டிய கட்டாயத்தையோ நீங்கள் உணரமாட்டீர்கள். சந்தை தகவலை அச்சுறுத்தும் வகையில் வரையறுக்க மற்றும் விளக்குவதற்கான திறனை நீங்கள் திறம்பட நீக்கிவிட்டீர்கள். அச்சுறுத்தல் உணர்வை அகற்ற நீங்கள் அபாயத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஆபத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எந்த விளைவுகளிலும் நிம்மதியாக இருப்பீர்கள். எந்த ஒரு விளைவுகளுடனும் சமாதானமாக இருக்க சந்தையை பற்றிய 5 அடிப்படை உண்மைகளுடன் முரண்படும் உங்கள் மனச்சூழலில் எதையும் நீங்கள் சரி செய்ய வேண்டும். மேலும் என்னவென்றால் இந்த உண்மைகளை உங்கள் மன அமைப்பில் முக்கிய நம்பிக்கைகளாக நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும். புறநிலை என்றால் என்ன? புறநிலை என்பது சந்தை இயக்கத்தின் தன்மையை பற்றி நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்தையும் நனவாக அணுகக்கூடிய மனநிலையாகும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் உங்கள் வலியை தவிர்க்கும் வழிமுறைகளால் எதுவும் தடுக்கப்படவில்லை அல்லது மாற்றப்படவில்லை. உங்களை கிடைக்கச் செய்வதன் அர்த்தம் என்ன? உங்களை கிடைக்கச் செய்வது என்பது உங்களிடம் நிரூபிக்க எதுவும் இல்லை என்ற கண்ணோட்டத்தில் வர்த்தகம் செய்வதாகும். நீங்கள் வெற்றி பெறவோ அல்லது தோல்வியை தவிர்க்கவோ முயற்சிக்கவில்லை. உங்கள் பணத்தை திரும்பப் பெறவோ அல்லது சந்தையில் பழிவாங்கவோ நீங்கள் முயற்சிக்கவில்லை. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நீங்கள் எந்த நிகழ்ச்சி நிரலும் இல்லாமல் சந்தைக்கு வருகிறீர்கள். அதை தேர்ந்தெடுக்கும் விதத்தில் வெளிவர அனுமதிக்கவும் அது உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை அடையாளம் கண்டு பயன்படுத்திக் கொள்ள சிறந்த மனநிலையில் இருக்க வேண்டும். இப்போது தருணம்.
இப்போது தருணத்தில் வர்த்தகம் செய்வது என்பது உங்கள் மனச்சூழலில் ஏற்கனவே இருக்கும். கடந்த கால அனுபவத்துடன் வர்த்தகத்தில் ஈடுபடவோ, வெளியேறவோ, சேர்க்கவோ அல்லது விலக்கவோ ஒரு வாய்ப்பை இணைக்க முடியாது. எப்படி திறமைகளுடன் தொடர்புடைய அடிப்படை உண்மைகள் ஒன்று, ஒவ்வொரு சந்தையிலும் எப்போதும் அறியப்படாத சக்திகள் செயல்படுவதால், உங்கள் விளிம்பின் நேர்மறையான விளைவை மறுப்பதற்கு உலகில் எங்காவது ஒரு வர்த்தகர் மட்டுமே தேவைப்படுகிறார். உங்கள் பகுப்பாய்வில் நீங்கள் எவ்வளவு நேரம், முயற்சி அல்லது பணத்தை முதலீடு செய்தீர்கள் என்பதை பொருட்படுத்தாமல், சந்தையின் பார்வையில் இதற்கு விதிவிலக்குகள் இல்லை. உண்மை, உங்கள் மனதில் இருக்கும் எந்த விதிவிலக்குகளும் மோதலுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும், மேலும் சந்தை தகவலை அச்சுறுத்துவதாக நீங்கள் உணரலாம். ஏன்? ஏனெனில் ஒரு விளிம்பை வரையறுக்கும் மாறிகளின் எந்த ஒரு தொகுதிக்கும் வெற்றி மற்றும் தோல்விகளுக்கு இடையே சீரற்ற விநியோகம் உள்ளது. எண் 3ஐ பார்க்கவும். வேறுவிதமாக கூறினால், உங்கள் விளிம்பின் கடந்த கால செயல்திறன் அடிப்படையில் அடுத்த 20 வர்த்தகங்களில் 12 வெற்றியாளர்களாகவும் 8 தோல்வியாளர்களாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். வெற்றி மற்றும் தோல்விகளின் வரிசை அல்லது வெற்றி வர்த்தகத்தில் சந்தை எவ்வளவு பணம் கிடைக்கப் போகிறது என்பது உங்களுக்கு தெரியாது. இந்த உண்மை வர்த்தகத்தை ஒரு நிகழ்தகவு அல்லது எண்களின் விளையாட்டாக ஆக்குகிறது. வர்த்தகம் என்பது ஒரு நிகழ்தகவு விளையாட்டு என்று நீங்கள் உண்மையிலேயே நம்பும்போது, சரி மற்றும் தவறு அல்லது வெற்றி தோல்வி போன்ற கருத்துக்கள் அதே முக்கியத்துவத்தை கொண்டிருக்காது. இதன் விளைவாக உங்கள் எதிர்பார்ப்புகள் சாத்தியக்கூறுகளுடன் இணக்கமாக இருக்கும். நம் நிறைவேறாத எதிர்பார்ப்புகளை விட உணர்ச்சி ரீதியான முரண்பாட்டை ஏற்படுத்தும் சாத்தியம் எதுவும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உணர்ச்சி வலி என்பது நாம் எதிர்பார்ப்பதை அல்லது உண்மை என்று நம்புவதை பிரதிபலிக்காத வகையில் வெளி உலகம் தன்னை வெளிப்படுத்தும் போது உலகளாவிய எதிர்வினையாகும். இதன் விளைவாக எங்கள் எதிர்பார்ப்புகளை உறுதிப்படுத்தாத எந்த ஒரு சந்தை தகவலும் தானாகவே வரையறுக்கப்பட்டு விளக்கப்படுகிறது. அச்சுறுத்தும் அந்த விளக்கம் நம்மை எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட தற்காப்பு மனநிலையை ஏற்க வைக்கிறது, அங்கு நாம் தவிர்க்க முயற்சிக்கும் அனுபவத்தை உருவாக்குகிறோம். சந்தை உங்களுக்காக ஏதாவது செய்யும் என்று நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றால், நீங்கள் தோல்விக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சந்தை உங்கள் திசையில் காலவரையின்றி செல்லும் என்று நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றால், பணத்தை மேசையில் வைக்க எந்த காரணமும் இல்லை. இறுதியாக, ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் உணர்ந்து, அது தன்னை வெளிப்படுத்தியதால் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றால், தவறவிடுவதற்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. மறுபுறம், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாம்: 1. நீங்கள் வர்த்தகத்தில் ஈடுபடும் முன் முரண்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நீங்கள் நம்பினால். 2. வர்த்தகம் செயல்படப் போகிறதா என்பதை கண்டறிய எவ்வளவு செலவாகும். 3. அந்த வர்த்தகத்தில் பணம் சம்பாதிப்பதற்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டியதில்லை. மற்றும் 4. எதுவும் நடக்கலாம், பின்னர் சந்தை உங்களை எவ்வாறு தவறாக வழிநடத்தும். உங்கள் விழிப்புணர்விலிருந்து அந்த தகவலை விளக்கும் வகையில் உங்கள் வலி தவிர்ப்பு வழிமுறைகளை உதைக்கச் செய்யும் சந்தை தன்னை பற்றி என்ன தகவலை உருவாக்க முடியும். நான் நினைக்கும் ஒன்றுமில்லை. உங்கள் எதிர்பார்ப்புகள் எப்போதும் சந்தையின் கண்ணோட்டத்தில் இருக்கும் நிலைமைகளுடன் இணக்கமாக இருக்கும். உணர்ச்சி வலியை அனுபவிக்கும் உங்கள் திறனை திறம்பட நடுநிலையாக்குகிறது. அதே டோக்கன் மூலம், வர்த்தகம் ஒரு நிகழ்தகவு அல்லது எண்கள் விளையாட்டு என்று நீங்கள் உண்மையிலேயே நம்பினால், ஒரு நஷ்ட வர்த்தகம் அல்லது தொடர் தோல்விகள் கூட எப்படி வழக்கமான எதிர்மறை விளைவை ஏற்படுத்தும். உங்கள் விளிம்பு உங்களுக்கு சாதகமாக இருந்தால், ஒவ்வொரு தோல்வியும் உங்களை வெற்றிக்கு மிக நெருக்கமாக வைக்கிறது. நீங்கள் இதை உண்மையாக நம்பும்போது, இழக்கும் வர்த்தகத்திற்கான உங்கள் பதில் எதிர்மறையான உணர்ச்சி தரத்தை பெறாது. 3. ஒரு விளிம்பை வரையறுக்கும் எந்த ஒரு மாறிகளின் தொகுப்பிற்கும் வெற்றி மற்றும் இழப்புகளுக்கு இடையே ஒரு சீரற்ற விநியோகம் உள்ளது. ஒவ்வொரு இழப்பும் உங்களை வைத்தால் வெற்றிக்கு மிக அருகில். உங்கள் விளிம்பின் அடுத்த நிகழ்வை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். சிறிதளவு முன்பதிவு அல்லது தயக்கமின்றி உள்ளே குதிக்க தயாராக இருப்பீர்கள். மறுபுறம், வர்த்தகம் என்பது பகுப்பாய்வு பற்றியது அல்லது சரியானது என்று ஆச்சரியப்படுவீர்கள். இது நீங்கள் வர்த்தகத்திற்கு ஆதரவாக அல்லது எதிராக ஆதாரங்களை சேகரிக்கத் தொடங்கும். இழக்க நேரிடும் என்ற பயத்தை விட தவறிவிடுவோமோ என்ற பயம் அதிகமாக இருந்தால், வர்த்தகத்திற்கான ஆதாரங்களை நீங்கள் சேகரிப்பீர்கள். நீங்கள் இழக்க நேரிடும் என்ற பயத்தை விட உங்கள் பயம் அதிகமாக இருந்தால், வர்த்தகத்திற்கு எதிரான தகவலை நீங்கள் சேகரிப்பீர்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நிலையான முடிவுகளை தருவதற்கு நீங்கள் மிகவும் உகந்த மனநிலையில் இருக்க மாட்டீர்கள். 4. ஒரு விளிம்பு என்பது ஒரு விஷயம் மற்றொன்றின் மேல் நிகழும் அதிக நிகழ்தகவை காட்டுவதைத் தவிர வேறில்லை. நிலைத்தன்மையை உருவாக்க நீங்கள் அந்த வர்த்தகத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அடுத்த வர்த்தகம் செயல்படப் போகிறதா என்பதை தீர்மானிக்க ஒரு வழி, அல்லது மற்றொன்று நம்பிக்கை, ஆச்சரியம் அல்லது ஆதாரங்களை சேகரிப்பது அல்ல. ஒரே நீங்கள் சேகரிக்க வேண்டிய ஆதாரம் ஒரு விளிம்பை வரையறுக்க நீங்கள் பயன்படுத்தும் மாறிகள் எந்த நேரத்திலும் உள்ளனவா என்பதுதான். நீங்கள் உங்கள் வர்த்தக ஆட்சியில் சீரற்ற மாறிகளைச் சேர்க்கிறீர்கள். சீரற்ற மாறிகளைச் சேர்ப்பது மிகவும் கடினம், சாத்தியமற்றது. இல்லாவிட்டாலும் என்ன வேலை செய்கிறது மற்றும் என்ன செய்யாது. உங்கள் விளிம்பின் நம்பகத்தன்மையை பற்றி நீங்கள் உறுதியாக தெரியவில்லை என்றால் அதை பற்றி நீங்கள் அதிக நம்பிக்கையுடன் உணரமாட்டீர்கள். எந்த அளவிற்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ நீங்கள் பயத்தை அனுபவிப்பீர்கள். முரண்பாடு என்னவென்றால் உங்கள் சீரற்ற அணுகுமுறை நீங்கள் பயப்படுவதை சரியாக உருவாக்குகிறது என்பதை உணராமல் சீரற்ற முடிவுகளுக்கு நீங்கள் பயப்படுவீர்கள். மறுபுறம் ஒரு விளிம்பு என்பது ஒரு விஷயத்தை மற்றொன்றின் மீது நிகழும் அதிக நிகழ்தகவு என்று நீங்கள் நம்பினால், ஒரு விளிம்பை வரையறுக்கும் எந்த மாறிகளின் தொகுப்பிற்கும் வெற்றி மற்றும் இழப்புகளுக்கு இடையில் சீரற்ற விநியோகம் இருந்தால், நீங்கள் ஏன் மற்றவை சேகரிக்க வேண்டும்? ஒரு வர்த்தகத்திற்கு எதிரான ஆதாரம். இந்த இரண்டு நம்பிக்கைகளிலிருந்து செயல்படும் ஒரு வியாபாரிக்கு வேறு ஆதாரங்களை சேகரிப்பதில் எந்த அர்த்தமும் இருக்காது. அல்லது நான் இதை இப்படி சொல்கிறேன், மற்ற ஆதாரங்களை சேகரிப்பது அடுத்த புரட்டு என்பதை தீர்மானிக்க முயற்சிப்பதை போன்றே அர்த்தமுள்ளதாக இருக்கும். நாணயம் தலைகளாக இருக்கும். கடைசி 10 புரட்டுகள் வாள்கள் மேலே வந்த பிறகு தலைகள் வருவதை ஆதரிக்க நீங்கள் என்ன ஆதாரங்களை கண்டாலும் அடுத்த புரட்டு வால் மேலே வருவதற்கு இன்னும் 50% வாய்ப்பு உள்ளது. அதே டோக்கன் மூலம் நீங்கள் செயல்படுவதை ஆதரிப்பதற்கு அல்லது ஒரு வர்த்தகத்தில் செயல்படாமல் இருப்பதற்கு நீங்கள் எவ்வளவு ஆதாரங்களை சேகரித்தாலும் உங்கள் சான்றுகளின் செல்லுபடியை மறுப்பதற்கு உலகில் எங்காவது ஒரு வர்த்தகர் மட்டுமே தேவைப்படுகிறார். ஏன் கவலைப்பட வேண்டும் என்பதுதான் விஷயம். சந்தை உங்களுக்கு ஒரு நியாயமான விளிம்பை வழங்கினால் அபாயத்தை தீர்மானித்து வர்த்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் சந்தையில் ஒவ்வொரு கணமும் தனித்துவமானது. ஒரு கணம் எடுத்து தனித்துவத்தின் கருத்தை பற்றி சிந்தியுங்கள். தனித்துவம் என்றால் இருக்கும் அல்லது இதுவரை இருந்த எதையும் போல் அல்ல. தனித்துவம் என்ற கருத்தை நாம் புரிந்து கொள்ளும் அளவுக்கு நம் மனம் அதை நடைமுறை அளவில் சரியாக கையாள்வதில்லை. நாம் ஏற்கனவே விவாதித்தபடி நினைவகம், நம்பிக்கை அல்லது மனப்பான்மை வடிவத்தில் நமக்குள் ஏற்கனவே உள்ள எதையும் ஒத்த வெளிப்புற சூழலில் எதையும் நனவான விழிப்புணர்வு இல்லாமல் தானாகவே இணைக்க நம் மனம் கடினமாக உள்ளது. இது இயற்கையாகவே உலகத்தை பற்றி நாம் சிந்திக்கும் விதத்திற்கும் உலகம் இருக்கும் விதத்திற்கும் இடையே உள்ளார்ந்த முரண்பாட்டை உருவாக்குகிறது. வெளிப்புற சூழலில் எந்த 2 தருணங்களும் தங்களை சரியாக நகலெடுக்காது. அவ்வாறு செய்ய ஒவ்வொரு அணுவும் அல்லது ஒவ்வொரு மூலக்கூறும் சில முந்தைய தருணத்தில் இருந்த அதே நிலையில் இருக்க வேண்டும். மிகவும் சாத்தியமில்லை. இப்போது கணம் என்பது நம் மனதில் உள்ள முந்தைய சில தருணங்களைப் போலவே இருப்பதைப் போலவே சூழலில் அனுபவிப்போம். ஒவ்வொரு கணமும் மற்றொன்றைப் போல் இல்லை என்றால் உங்கள் பகுத்தறிவு அனுபவத்தின் மட்டத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீங்கள் தெரியும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. எனவே நான் மீண்டும் சொல்கிறேன், ஏன் தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும்? நீங்கள் தெரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது நீங்கள் சாராம்சத்தில் சரியாக இருக்க முயற்சிக்கிறீர்கள். சந்தை அடுத்து என்ன செய்யும் மற்றும் சரியாக இருக்கும் என்பதை உங்களால் கணிக்க முடியாது என்பதை நான் இங்கு குறிப்பிடவில்லை, ஏனென்றால் உங்களால் நிச்சயமாக முடியும். முயற்சியில்தான் நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்கிறீர்கள். நீங்கள் ஒரு முறை சந்தையை சரியாக கணித்தீர்கள் என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் இயல்பாகவே அதை மீண்டும் செய்ய முயற்சிப்பீர்கள். இதன் விளைவாக கடைசியாக நீங்கள் அதன் இயக்கத்தை சரியாக கணித்த அதே முறை சூழ்நிலை அல்லது சூழ்நிலைக்காக உங்கள் மனம் தானாகவே சந்தையை ஸ்கேன் செய்யத் தொடங்கும். நீங்கள் அதை கண்டுபிடிக்கும் போது உங்கள் மனநிலை அனைத்தும் கடைசியாக இருந்ததைப் போலவே இருக்கும். பிரச்சனை என்னவென்றால் சந்தையின் கண்ணோட்டத்தில் அது ஒன்றல்ல. இதன் விளைவாக நீங்கள் ஏமாற்றத்திற்கு உங்களை அமைத்துக் கொள்கிறீர்கள். மற்ற எல்லாவற்றிலிருந்தும் சிறந்த வர்த்தகர்களை வேறுபடுத்துவது என்னவென்றால் ஒவ்வொரு கணத்தின் தனித்துவத்தையும் நம்புவதற்கு அவர்கள் தங்கள் மனதை பயிற்றுவித்துள்ளனர். இந்த பயிற்சி பொதுவாக தனித்துவம் என்ற கருத்தை உண்மையில் நம்புவதற்கு முன்பு பல அதிர்ஷ்டங்களை இழக்கும் வடிவத்தை எடுக்கும். இந்த நம்பிக்கை ஒரு எதிர் சக்தியாக செயல்படுகிறது. தானியங்கி சங்கம் பொறிமுறையை நடுநிலையாக்குகிறது. ஒவ்வொரு கணமும் தனித்துவமானது என்று நீங்கள் உண்மையிலேயே நம்பும்போது அந்த தருணத்தை இணைக்கும் பொறிமுறைக்கு வரையறையின்படி உங்கள் மனதில் எதுவும் இருக்காது. இந்த நம்பிக்கையானது ஒரு உள் சக்தியாக செயல்படுகிறது. இதனால் சந்தையில் இப்பொழுது உங்கள் மனச்சூழலில் பதிவு செய்யப்பட்ட எந்த முந்தைய தருணத்திலிருந்தும் உங்களை பிரிக்கிறது. ஒவ்வொரு தருணத்தின் தனித்துவத்தின் மீதான உங்கள் நம்பிக்கை வலுவாக இருந்தால்
உங்கள் தொடர்பு கொள்ளும் திறன் குறையும். தொடர்பு கொள்வதற்கான உங்கள் திறன் குறைவாக இருந்தால் சந்தை உங்களுக்கு என்ன வழங்குகிறது என்பதை உங்கள் மனம் திறந்த நிலையில் இருக்கும். வர்த்தகம். வர்த்தகத்தின் அபாயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது சந்தை தகவலை வலிமிகுந்த வழிகளில் வரையறுக்கும் திறனை நீக்கிவிடுவீர்கள். சந்தை தகவலை வலிமிகுந்த வழிகளில் வரையறுப்பதையும் விளக்குவதையும் நீங்கள் நிறுத்தினால் உங்கள் மனதிற்கு தவிர்ப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் எதுவும் இல்லை. பாதுகாக்க எதுவும் இல்லாத போது சந்தை இயக்கத்தின் தன்மையை பற்றி உங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் நீங்கள் அணுகலாம். எதுவும் தடுக்கப்படாது, அதாவது நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்து சாத்தியக்கூறுகளையும் புறநிலையாக நீங்கள் உணர்வீர்கள். மேலும் உங்கள் மனம் உண்மையான ஆற்றல் பரிமாற்றத்திற்கு திறந்திருப்பதால் நீங்கள் முன்பு சாத்தியமில்லாத பிற சாத்தியக்கூறுகளை, விளிம்புகளை இயற்கையாகவே கண்டறியத் தொடங்குவீர்கள். உணர்கிறேன். உங்கள் மனம் உண்மையான ஆற்றல் பரிமாற்றத்திற்கு திறந்திருக்க அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்தோ அல்லது நம்பும் நிலையில் இருக்க முடியாது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று சந்தை உங்களுக்கு சொல்ல உங்களை கிடைக்கச் செய்யும் கண்ணோட்டத்தில் நீங்கள் சந்தையுடன் தொடர்பு கொள்ளலாம். அந்த நேரத்தில் இப்போது தருண வாய்ப்பு ஓட்டத்தில் நீங்கள் தட்டப்படும் மண்டலத்தில் தன்னிச்சையாக நுழைவதற்கான சிறந்த மனநிலையில் நீங்கள் இருப்பீர்கள்.